அதனால அந்த நினைச்சு பாருங்க, 45 நாள் குறைவான நாள் எனக்கு கிடைச்சது மாநாடு நடத்துவதற்கு. இன்னும் அதிகமான நாள் கிடைச்சு இன்னும் நல்லா பண்ணிருக்கலாம், பிரம்மாண்டமா இன்னும் பண்ணிருக்கலாம். திட்டமிட்டு இந்த போக்குவரத்து நெரிசல் பண்ணிருக்க முடியும். ஏன்னா கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டர் வந்து நெரிசல் இருந்தது, வர முடியல. 3ல் 1 பங்கு நம்முடைய சொந்தங்கள் உள்ள வர முடியல. எப்போ 1 மணிக்கு தான் வந்தாங்க, திடலுக்கு வந்தாங்க ராத்திரில. நிறைய பேர் வர முடியல. அதனால என்ன சொன்னாங்க, நிறைய பெண்கள் பஸ்ல, ஐயா நாங்க 7 மணி நேரம் பஸ்ல உட்கார்ந்து வர முடியல, அதை பத்தி எங்க கவலை இல்லை. ஆனா அந்த திடலுக்கு அதுக்குள்ள வந்திருந்தா அவங்களெல்லாம் பார்த்தா எங்களுக்கு சந்தோஷம் வந்திருக்கும். அது கிடைக்கல எங்களுக்குன்னு வருத்தமா சொன்னாங்க. ஆனா அடுத்த முறை நிச்சயமா இதெல்லாம் எதுவும் இல்லாம இன்னும் நிறைய இன்னும் நல்லா பண்ண சிறப்பா பண்ணலாம், நம்ம பண்ண போறோம். அதனால இதையெல்லாம் மனதில் வையுங்கள், மனதில் ஏற்றுக்கொள்ளுங்கள். நான் மீண்டும் சொல்லியிருக்கிறேன், நான் இதில் இப்ப சின்ன சின்ன குழப்பங்கள் எல்லாம் வருது, அதெல்லாம் சரியாயிடும், சரிப்படுத்திடுவேன். நான் தைரியமா போங்க, சரிப்படுத்திடுவேன், தைரியமா போங்க. அதெல்லாம் ஒன்னும் யாரும் வந்து இதுல மாத்துறதோ அப்படி மாத்துறதோ இந்த ராஜி கொடுக்கறதோ அங்கு கொடுக்கறதோ எல்லாம் இல்லை. நான் இருக்கிற அடுத்த 10 நிமிஷத்துல எல்லாமே லெட்டர் வந்துடும். ஏன்னா இது அதாவது நீங்க சிறப்பா செஞ்சிட்டு இருக்கிறீங்க, எதுக்காக உங்களை வந்து இந்த மாத்தணும் அப்படி செய்யணும் பண்ணணும்லாம் ஒன்றும் அவசியமே கிடையாது. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நான் ஏன்னா பொதுக்குழுவால் முறையாக தேர்வு செய்யப்பட்டு தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட உங்களால் தேர்வு செய்யப்பட்ட தலைவர். அதனால நம்மளுடைய கட்சியினுடைய விதிகள்லாம் இருக்கு. அதுல வந்து தலைவர் கையெழுத்து போடணும், தலைவர் தான் எல்லாமே நியமனம் பண்ணணும், தலைவர் தான் பொதுக்குழு கூட்டணும், எல்லாமே இருக்கு. அதே வேளையில இதெல்லாம் இந்த குழப்பங்கள் எல்லாம் சரியாயிடும். உங்க மனதளுடைய வேதனை எனக்கு புரியுது, நிச்சயமா நான் புரிஞ்சிருக்கிறேன் நான். ஆனா என் மனசுல எவ்வளவு இருக்கும்னு உங்களுக்கும் தெரியாது, வெளியில சொல்ல முடியாத, எனக்கு தெரிஞ்சவளுக்கு தெரியும். அதே வேளையில நம்ம மிகப்பெரிய ஒரு அமைப்பு, மிகப்பெரிய ஒரு பலம் நம் கட்சியை போன்று வேற எந்த கட்சியும் தமிழ்நாட்டில் கிடையாது. நமக்கு இருக்கிற பலம் நம்முடைய இளைஞர்கள், உங்களுக்கு போன்ற உழைப்பு, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம வந்து மேடையில் இருக்கிறாங்க. எந்த யாராவது நான் எம்எல்ஏ ஆவேன், எம்பி ஆவேன், எதை வந்து எதிர்பார்ப்பு வந்தீங்க இல்லை. எல்லாம் வந்தோம் இந்த மக்களுக்காக, அடிப்படை மக்களுக்காக நாம் வந்திருக்கிறோம்னு சொல்லிட்டு வந்திருக்கீங்க. அதனால அந்த வகையில நாம் எல்லாம் அடுத்த கட்டத்துக்கு நாம் செல்ல வேண்டும். பாட்டாளி என்னுடைய ஆசை, கனவு, லட்சியம், ஐயாவுடைய கனவு, நம்முடைய மாவீரனுடைய கனவு என்ன, பாட்டாளி கட்சி தமிழ்நாட்டை ஆள வேண்டும். நேரம் வந்திருக்கிறது, நிச்சயமா நடக்கும். அடுத்த கட்டத்துக்கு நாம் செல்ல வேண்டும். மாநாட்டில் கூட நாம் பேசினேன். நான் எவ்வளவு காலமா நம்மள போய் அவங்கள கேட்டுட்டு இருப்போம், இவங்களை கேட்டுட்டு இருப்போம், அவங்கள கேட்டுட்டு இருப்போம். நம்ம அந்த நிலைக்கு வரணும். நம்ம வந்து மனு வாங்குகின்ற ஒரு இயக்கமா இருந்து மனு கொடுக்கின்ற இயக்கமா மாறி மனு வாங்குகின்ற இயக்கமாக நாம் மாற வேண்டும், கட்சியை மாற வேண்டும். அந்த அமைப்பெல்லாம் இருக்கு. ஏன்னா காலகாலமா உங்களுடைய அர்ப்பணிப்பு உடைய உழைப்பு, அர்ப்பணிப்போடு உழைப்பு இல்ல. இவ்வளவு பெரிய கூட்டத்தை, இந்த கூட்டத்தை ஏன் திருப்பி பேசிட்டு இருக்கிறேன்னா, இது வேற எந்த கட்சியோ எந்த இயக்கமோ தமிழ்நாட்டில் செய்ய முடியாது. இந்த மாநாடு போன்று அவங்களே வந்து அவங்களே செலவு பண்ணி அவங்களே சாப்பாடு எடுத்துட்டு வந்து அவங்களே இவ்வளவு மணி நேரம் அமைதியா உட்கார்ந்து போனது எல்லாமே வியந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. என்னடா அது, எங்கிருந்து வந்தாங்க, எப்படி கூடினாங்க, அமைதியா இருந்தாங்களே, ஒரு சலசலப்பு இல்லையே, ஒரு சின்ன பிசுறு கூட இல்லையே, வரப்போ இல்ல போறப்போ இல்ல, அங்க அப்படியே உட்கார்ந்தாங்க, 10 மணி முடிவு வரைக்கும் அப்படியே உட்கார்ந்தாங்களே, எப்படிடா, யாரா இவங்க அப்படின்னு இந்த கேள்வி எல்லா கட்சியும் கேட்டுட்டு இருக்கிறாங்க. அரசாங்கம் எல்லாம் அப்படியே அடி போச்சு. அந்த ஆட்டத்தினாலதான் நம்மளை பத்தி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் உங்களுக்கு தெரியும், அதெல்லாம் தெரியும் என்னென்ன செய்யணும், எப்படி சின்னதா ஒரு உதாரணமாக்கி அப்படி பரிசாக்கி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒரு பொருட்படுத்தாதுங்க. நம்ம மேல விமர்சனம் வந்துச்சுன்னா தூசி தட்டிட்டு போயிட்டு நம்ம மாட்ட வேலை வேகமா பண்ணிட்டு இருக்கோம். நமக்கு வேலை இருக்கு. நம்மை போன்ற தகுதியானவர்கள் தமிழ்நாட்டில் வேற யாரா இருக்காங்களா? யாருக்கும் கிடையாது. இது நான் சேலஞ்ச் பண்றேன். நான் யாராவது வாங்க, உங்களை விட, அதாவது நம் கட்சியை விட உங்களை விட தகுதி யாருக்காவது இருக்கான்னு பார்க்க சொல்லுங்க. எந்த கட்சிக்கா இருக்கான்னு பார்க்க சொல்லுங்க. அதான் உண்மை. அதனால இதையெல்லாம் நீங்கள் மனதிலே ஏற்றுக்கொள்ளுங்கள். தைரியமா இருங்க. களத்துல நான் இருக்கிறேன், நான் உங்களுக்கு இருக்கிறேன், உங்க அண்ணனா உங்க தம்பியா நான் இருக்கிறேன். நானு நீங்க வேலையை மாட்ட நீங்க வேலை செஞ்சிட்டு இருக்க, யாரும் உங்களை எதுவும் பண்ண முடியாது. கட்சிக்கு உள்ளேயும் பண்ண முடியாது, கட்சிக்கு வெளியிலையும் பண்ண முடியாது.
அந்த அந்த தைரியம், அந்த நம்பிக்கை இன்னைக்கு எல்லாரும் இதை பகிர்ந்து கொள்ளுங்கள். ஏன்னா நமக்கு இன்னும் ஒரு 8 மாதம் 10 மாதத்துல தேர்தல் வருது. கட்சியினுடைய முக்கியமான ஒரு வேலை வந்து தேர்தலில் வெற்றி பெறணும். நிச்சயமா மிகப்பெரிய வெற்றியை நாம் பெறுவோம். இந்த தேர்தல் மிகப்பெரிய வெற்றியை பெறுவோம். அந்த வியூகங்கள்லாம் அமைச்சிட்டு இருக்கிறோம். இப்போ இருக்குது, நிறைய இருக்குது. அல்ல, இதையெல்லாம் நீங்கள் மனதிலே ஏற்றி வேகமாக நீங்கள் எல்லோரும் பணியாற்ற வேண்டும். இந்த வேலை திட்டங்கள், இது ஒரு முதல் வேலை திட்டம். அடுத்த திட்டம் அடுத்து நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். நானும் இதெல்லாம் முடிச்சோன்னே நானும் இந்த பயணம் வரேன், சுற்றி எல்லாத்துக்கும் வரப்போறேன். நான் இது எப்படி நான் சொல்லுவேன். நான் இது முதல்ல முடிச்சுடுங்க நீங்க. அதுக்கு பிறகு என்னென்ன வேலை திட்டங்கள், என்னுடைய வேலை திட்டம் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். நான் என்ன இன்னைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு இயக்கமாக நாம் இருக்கின்றோம். அந்த வகையில நாம் எல்லோரும் முன்னேறுவோம். இல்ல இவங்களா அவங்களா அதெல்லாம் நீங்க மனசுல குழப்பிட்டு வேண்டாம். எல்லாமே நம்ம எல்லாம் ஒன்னாதான் இருக்கிறோம். ஒரே நம்மளுடைய இயக்கம், ஒரே இயக்கம் தாங்க. அந்த வகையில நீங்கள் எல்லாம் வேகமாக விரைவாக இந்த உறுப்பினர் சேர்க்கை நீங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒற்றுமையாக சேர்ந்து இதெல்லாம், ஏன்னா இதுல இங்க இருக்கிற முக்கியமானவங்களுக்கு சொல்றேன், நான் மாவட்ட செயலாளருக்கெல்லாம் சொல்றேன், இதுல வந்து உங்களுக்கு வேண்டியவங்க வேண்டாதவங்க கிடையாது, எல்லாமே நமக்கு வேண்டியவங்க தான். இதுல வந்து இவங்களுக்கு இல்ல அவங்களுக்கு இல்ல, அப்படி எல்லாரும் சேர்த்து தான் இந்த வேலை திட்டங்களை நீங்கள் எல்லாம் செயல்படுத்த வேண்டும். அது இல்லாமல் இந்த மாநாட்டிற்கு ஒவ்வொரு தொகுதி நிர்வாகியும் நம்ம போட்டிருக்கிறோம். அந்த ஒரு தொகுதி நிர்வாகி இருக்கிறாங்க, அவங்க இந்த வேலையும் செய்யணும். மாநாட்டு கிட்டத்தட்ட ஒரு மாசமா நீங்க அந்த சட்டமன்ற தொகுதி நிர்வாகியை நீங்க பணியாற்றினீங்க. நீங்க உங்க மேற்பார்வையில இந்த உறுப்பினர் சேர்க்கறதும் அதுவும் நடக்கணும். அது எல்லாமே நம்ம மாநாட்டில் தான் பண்ணிட்டு இருக்க போறோம் நம்ம. ஏன்னா இந்த கார்டு இப்ப கொடுத்த இந்த உறுப்பினர் அட்டை வந்து இது வந்து பேப்பருக்கு ஒரு பக்கம் நல்லா எழுதலாம், இன்னொரு பக்கம் வந்து லேமினேட் பண்ணிருக்கு. அடுத்தது இப்ப நம்ம பாடி செல்வம் சொன்னார், தொழில்நுட்பம் பயன்படுத்தி டிஜிட்டல் பண்ணி ஆன்லைன்ல ரெஜிஸ்டர் பண்ணி இல்ல மிஸ்டு கால் எல்லாம் பண்ணலாம், இது ஒண்ணும் கிடையாது. அதெல்லாம் வேண்டாம். நேரடியா நம்முடைய தம்பிகள் தங்கைகளுக்கு நேரடியா போய் பார்த்து கொடுத்து எழுதி கையெழுத்து வாங்கி இதை எனக்கு அனுப்பணும், நான் வந்து இதை பதிவு பண்ணிடுவேன். நம்மளோட அலுவலகத்தில் பதிவு பண்ணிட்டா டிஜிட்டல் ஆயிடுச்சு. அடுத்தது முறை கார்டுல நான் டிஜிட்டல் பண்ணிடுவேன். நான் அது மட்டும் இல்ல, இப்ப நம்ம இன்னொரு ஆப் இருக்கு, அப்ளிகேஷன் இருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் இன்னும் ஒரு மாதத்துல நான் வெளியிட போறேன். அது வந்து உங்க போன்ல நீங்க பதிவு பண்ணிட்டீங்கன்னா போதும். அந்த போன்ல வந்து ஆப்ல வந்து நேரடியாக என்னென்ன தினம் இங்க கிளையில கட்சி பிரச்சனையா இல்ல பொது பிரச்சனையா அது வந்து என்கிட்ட வந்துடும், ஒன்றியத்தில் வந்துடும், மாவட்டத்தில் வந்துடும். இதெல்லாம் நிறைய திட்டங்கள் வச்சிருக்கிறோம், நம்ம செயல்படுத்தலாம். இப்ப என்ன என்னால கொஞ்சம் ஃப்ரீயா செயல்பட முடியுது, புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் நல்ல வேகமா பண்ண முடிஞ்சது, எனக்கு பண்ண முடிஞ்சது. இப்பெல்லாம் பண்ணலாம், நான் நல்லா பண்ணிட்டு இருக்கலாம். நான் மனசுல அது அப்படியே எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், என்ன நல்லா தெரிஞ்சவங்களுக்கு எதுவும் எல்லாம் மனசுல நான் போட்டுப்பேன். வெளியில எதுவும் நான் என் முகத்துல தெரியாது, எதுவும் தெரியாது. ஆனாலும் நான் அப்படியே வச்சுட்டு இருப்பேன். அப்படியேதான் இருக்கும். இதுக்கு மேல நான் பேசினேன்னா அப்புறம் ரொம்ப நான் எமோஷனல் ஆயிடுவேன். அப்புறம் நம்ம மீடியா நண்பர்கள்லாம் இருக்கிறாங்க, அவங்களுக்கும் அப்புறம் நம்ம தீனி போட வேண்டியதா இருக்கும். அதெல்லாம் வேண்டாம். அதனால நீங்க என்ன புரிஞ்சுட்டீங்க, அது போதும் எனக்கு. என்னுடைய இங்க இருக்கின்ற என் சொந்தங்கள் நீங்க எல்லாம் புரிஞ்சுட்டு இருக்கீங்க, அது எனக்கு போதும். அது அடுத்த நம்ம வேலைகள் வேகமாக நம்முடைய உணர்வை எப்படி நீங்க காமிப்பீங்க, இந்த களத்துல இறங்கி இந்த வேலைகள் செய்து வேலை திட்டங்கள் முடித்து அடுத்த கட்டத்துக்கு நாம் முன்னேறுவோம். ஏன்னா இந்த நம்ம களம் நமக்காக இருக்கின்ற களம், இது நமக்காக இருக்குது. அது நிச்சயமாக நல்ல வகையிலே ஆக்கப்பூர்வமான வழியிலே உங்களை நான் வழி நடத்துவேன். நம்முடைய மருத்துவர் ஐயாவுடைய கொள்கைகளை நாம் நிறைவேற்றுவோம். அவர் கண்ட கனவை நாம் நினைவாக்குவோம். மாவீரன் கண்ட கனவை நாம் நினைவாக்குவோம். நம் பாட்டாளி கட்சி தமிழ்நாட்டின் ஆளும் கட்சியாக நம்ம வருவதற்கு அனைவரும் சேர்ந்து போராடி நல்ல வேலை செய்து நாம் வெற்றி பெறுவோம் என்று சொல்லி நன்றியோடு அமர்கிறேன்.